இந்த உலகத்திலே அன்புக்கு பாசத்திற்கு உதாரணம் கூறுவதாக இருந்தால் நிச்சயமாக தாயைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள், முன்னிலைப்படுத்துவார்கள். ஏன்? தாயுடைய அன்பை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு அன்பும் கிடையாது. ஆனால் தாயுடைய அன்பை மிஞ்சக்கூடிய ஒரு அன்பு இந்த உலகத்திலே இருக்கிறது. அந்த அன்பு யாருடையது என்றால் நம்மை படைத்த அந்த அல்லாஹுடைய இரக்கம். அருமையானவர்களே, தாயை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 மடங்கு, இன்னொரு ரிவாயத்தில் 100 மடங்கு இரக்கம் உள்ளவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தாயுடைய அன்பை விட அல்லாஹ்வுடைய அன்பை உறுதிப்படுத்தக்கூடிய முக்கியமான சில வரலாறுகளை இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே அன்பிற்கு, பாசத்திற்கு, நேசத்திற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் முதலாவதாக முற்படுத்துவது தாயைத்தான். ஏன்? தாயுடைய அன்பை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்திலே எந்த ஒருவருடைய அன்பும் கிடையாது. ஹதீஸில் கூட தெளிவாக வருகிறது, புகாரியுடைய ரிவாயத். ஒரு மனிதர் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நான் தோழாமை கொள்வதற்கு, நான் சேர்ந்து வாழ்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக உம்முக உம்முக, உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் என்று 3 தடவை முற்படுத்தினார்கள். 4வது தடவை தான் அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம்? தாய் தான் நேசிப்பதற்கு தகுதியானவர், தாயுடைய அன்பை மிஞ்சுவதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே இந்த உலகத்திலே அன்புக்கு உதாரணம் தாய் தான். அருமையானவர்களே, 9-10 மாதம் கஷ்டப்பட்டு எங்களை சுமந்து அவர் அந்த மரணத்துடைய விளிம்புக்கு சென்று நம்மை பெற்றெடுக்கிறார். அவருடைய கஷ்டம் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு அருள் புரிவானாக. அவர்களுடைய அந்த பிரசவ வேதனையும் ஒன்று தான். நாங்கள் ஆயுள் முழுக்க அவர்களுக்கு பணிவிடை செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டத்தை மேற்கொள்கிறார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை முற்படுத்தினார்கள். தாயுடைய அன்பு அலாதியானது. அருமையானவர்களே, ஆனாலும் இந்த உலகத்திலே இந்த தாயுடைய அன்பை மிஞ்சக்கூடிய ஒரு அன்பு இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு அன்பு இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அன்பு வேறு யாருடையதும் கிடையாது, நம்மை படைத்த அல்லாஹுடைய அன்பு. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கத்தை மிஞ்சுவதற்கு யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களோடு இரக்கம் வைத்திருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையுடன் எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருக்கிறாரோ இதைவிட 70 மடங்கு, இன்னொரு ரிவாயத்தில் 100 மடங்கு அல்லாஹ் அடியார்களுடன் இரக்கம் வைத்திருக்கிறான். புகாரியுடைய 5999வது ரிவாயத், சஹீஹ் முஸ்லிமுடைய 6845வது ரிவாயத். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை சில கைதிகள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டார்கள். அந்த கைதிகளுடைய கூட்டத்திலே ஒரு தாய் பதட்ட நிலையில் இருந்தார். அவள் ஏதோ ஒரு விடயத்தை இழந்தது போல அவருடைய முகத்திலே தென்பட்டது. இவளுடைய இந்த நடவடிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் என்ன செய்தால், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலே போய், என்னுடைய இந்த அடையாளம் உள்ள குழந்தையை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்க, ஒவ்வொருவரும் பார்க்கவில்லை பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? அவளுடைய குழந்தையை அவள் எங்கேயோ துளைத்து விட்டாள். எனவே பதட்டம் அடைகிறாள், அவள் டென்ஷன் ஆகிறாள். கடைசியில் அவருக்கு அந்த குழந்தை கிடைக்கிறது. கடைசியாக அந்த தாய் அந்த குழந்தையை தேடி கண்டுபிடித்துக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்தவுடன் அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார், முத்தமலை பொழிகிறார், திருப்பி திருப்பி பார்க்கிறார். என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது கீறல் ஏற்பட்டிருக்கிறதா என்று அந்த தாய் அந்த குழந்தையை திருப்பி திருப்பி பார்த்து முத்தமலையை பொழிந்து தன்னுடைய நெஞ்சோடு மார்போடு அணைத்துக் கொள்கிறார். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். அதரவுன ஹாதிஹில் மர்அ தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இதோ இந்த பெண், இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே வீசுவாளா என்று கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இவள் எப்படி வீசுவாள்? இந்த அளவுக்கு இவள் இந்த குழந்தையுடன் இரக்கம் வைத்திருக்கிறாள், ஒரு காலமும் இவள் இந்த குழந்தையை நெருப்பிலே
போட மாட்டால், அதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டார் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையுடன் எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறாரோ, இதைவிட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாருடன் மிக 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 இரக்கம் உள்ளவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விளங்கப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, தன்னுடைய குழந்தையை தாய் நெருப்பிலே போடுவதற்கு எப்படி விரும்ப மாட்டாலோ, இதே போல அல்லாஹ் நம்மை நரகத்திலே போடுவதற்கு விரும்புவானா? யோசித்து பாருங்கள். இல்லை அருமையானவர்களே, ரமலான் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லாஹ் போனஸாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை, அவனுடைய ரஹ்மத்தை இந்த மாதத்தில் அள்ளி கொடுக்கிறான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இதே போல சஹீஹுல் புகாரியுடைய 7508வது ரிவாயத், சஹீஹ் முஸ்லிமுடைய 6848வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு சரித்திரத்தை கூறினார்கள். முன்னால் வாழ்ந்த மனிதர் ஒருவர், அவர் வாழ்க்கையிலே பலவிதமான பாவங்களை செய்திருந்தார். அவர் வாழ்க்கையிலே எந்த விதமான நல்ல அமலும் செய்தது கிடையாது. அவருடைய கடைசி தருணம், சக்கராத்துடைய நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, இப்படித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல அமலும் செய்தது கிடையாது, எனவே அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. எனவே நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய உடலை நீங்கள் அடக்கம் செய்து விட வேண்டாம், மாற்றமாக என்னுடைய உடலை நெருப்பில் போட்டு எரித்து விடுங்கள். எரித்ததற்கு பிறகு அந்த சாம்பலை எடுத்து அரைவாசியை தண்ணீரிலே கலந்து விடுங்கள், மீதி அரைவாசியை காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள். அப்படி செய்தால் அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்க மாட்டான் என்ற எண்ணத்தில் இவர் கடைசியாக வசியத் செய்கிறார். இதே போல இவருடைய மரணம் ஏற்படுகிறது. பிறகு தன்னுடைய பிள்ளைகள் தந்தை சொன்ன பிரகாரம் அவருடைய அந்த மரண சாசனத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவருடைய உடலை நெருப்பில் போட்டு எரித்து அந்த சாம்பலில் பாதியை கடலிலே தண்ணீரிலே கரைத்து விடுகிறார்கள், மீதி அரைவாசியை காற்றிலே பறக்க விடுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹுடைய சக்தியை இவர் விளங்காமல் இருந்தார். இப்படி செய்தாவது நான் மண்ணோடு மண்ணாகி விடுவேன், என்னுடைய சாம்பல் கூட மீயாது, எனவே அல்லாஹ் என்னை எப்படி எழுப்புவான், எப்படி என்னிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற யோசனையில் இவ்வாறு இவர் செய்தால், ஆனால் அல்லாஹுடைய சக்தியை இவர் முழுமையாக விளங்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீருக்கு கட்டளையிடுகிறான், தண்ணீரே உன்னுடைய அந்த எல்லா சாம்பலையும் ஒன்று சேரு. அல்லாஹ் காற்றுக்கு பூமிக்கு கட்டளையிடுகிறான், எல்லா சாம்பலையும் ஒன்று சேரு. பிறகு எல்லா சாம்பலையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அந்த அடியாருக்கு உயிர் கொடுக்கிறான். அந்த அடியாருக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்ததற்கு பிறகு அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியாரே, ஏன் இப்படியாப்பட்ட ஒரு செயலை நீ செய்தாய்? அதற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் மகாஃபத்துக யா ரப், மகாஃபத்துக யா ரப், யா அல்லாஹ், உன் மீது இருந்த பயத்தின் காரணமாகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். நான் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல அமலும் செய்தது கிடையாது. மறுமையுடைய நாளிலே என்னை நீ எழுப்பி நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்டால் என்னிடத்திலே எந்த விதமான பதிலும் கிடையாது. எனவே தான் இவ்வாறு நான் செய்தேன். யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தால் மறுமையுடைய நாளிலே உனக்கு முன்னால் நிற்பதை பயந்து தான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரை பார்த்து என்ன சொன்னார்? உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கம் சென்று விடு. என்னுடைய பயத்தின் காரணமாகவா நீ இவ்வாறு செய்தாய்? உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கம் சென்று விடு என்று அல்லாஹ் அந்த அடியாருக்கு மன்னிப்பை கொடுத்து சுவர்க்கத்தை கொடுத்தான். இந்த அளவுக்கு இரக்கம் யாருக்கு இருக்கும் அருமையானவர்களே? மறுமையுடைய நாளிலே உலகத்திலே அன்புக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தாய் நம்மை விட்டு விரண்டோடுவார், தந்தை விரண்டோடுவார், நம்முடைய அன்பு மனைவி பிள்ளைகள் விரண்டோடுவார்கள், யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய அருமையானவர்களே. ஆகவே இந்த அளவுக்கு அன்பில் விசாலமானவன் தான் நம்முடைய ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவனுடைய மக்ஃபிரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். எனவே இந்த ரமதானை நாங்கள் வீணாக கழித்து விடாமல் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அவனுடைய பாவ மன்னிப்பை, நரக விடுதலை அதிகமாக கேட்டு அந்த ரஹ்மத்துக்கு, மக்ஃபிரத்துக்கு, நரக விடுதலைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.